பெரிய ஊர்ல ஒரு மகாராஜா இருக்கிறாராம். அந்த மகாராஜா அவருக்கு தேவையான எல்லா பணியும் செய்யறதுக்காக ஒரு ஆளுகிட்ட சொல்லாராம். அந்த ஆளும் மடக்கட்டையை வெட்டி அவருக்கு தேவையான எல்லா பணியும் செஞ்சு கொடுத்தாராம். அப்புறம் எல்லா மக்களும் போய் மகாராஜா மகாராஜா, நீங்க இப்படி ஊர் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் செஞ்சுக்கிட்டீங்க. அதனால ஊருக்கு மழை பெய்யாம விவசாயம் பண்ண முடியாம பஞ்சத்துல இருக்கோம். அதனால நீங்க மரத்தை நட்டு வைங்கன்னு சொல்லிட்டாராம் எல்லாரும். அப்புறம் மகாராஜாவும் யானைக்கு போய் செடியை நட்டு வைங்கன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் செடியை நட்டு வச்சிருக்காமா. கொஞ்ச நாள் கழிச்சு செடியும் மரமானதுக்கு அப்புறமா அந்த ஊரும் செல்லையானோம். அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்புறம் அந்த காட்டு வழியா வந்த ஒரு துஷ்ட மகாராஜா அவரு சாப்பிட்ட எல்லா குப்பையும் கண்ணத்துல போட்டாராம். அதனால ஒரு தேவரை வந்து, நீ இப்படி குப்பைய போடாத, நீ இப்படி குப்பைய போட்டுட்டே இருந்தா நான் வேணா குப்பை மாஸ்டரா ஆக்கிடுவேன்னு சொன்னாங்களாம். ஆனா அந்த ஆளு கண்டுக்காம குப்பைய போட்டுட்டே இருந்தாராம். அதனால அந்த தேவதைக்கு கோபம் வந்து, இப்படியே குப்பையை போட்டுருந்தா நான் குப்பை மாஸ்டர் ஆகிடுவேன்னு சொன்னாங்களாம். அப்புறம் நானும் பயந்துட்டு, நான் இப்படி குப்பையை போட மாட்டேன், நான் மறுசுழற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டாராம். அப்படி இந்த கடையில் என்ன சொல்றோம்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.